ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். ஸ்லோகங்கள் 21, 22. அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்யே ரதம் ஸ்தாபய மே அச்சுத யாவத் ஏதான் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே. டிரான்ஸ்லேஷன். அர்ஜுனன் கூறினார், வீழ்ச்சியடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் யாரோடு நான் இந்த மாபெரும் யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவுசெய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்துங்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்றாலுமே தன்னுடைய காரணமற்ற கருணையால் தன் நண்பனின் சேவையில் சாரதியாக ஈடுபட்டிருந்தார் பகவான். தன்னுடைய பக்தர்களிடம் தனக்குள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதில்லை என்பதாலேயே இங்கு அச்சுத, அதாவது வீழ்ச்சியடையாதவர் என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டி என்ற நிலையில் அர்ஜுனனுடைய ஆணைகளை அவர் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதால் அவர் அதற்கு தயங்கவும் இல்லை. அதனாலேயே அச்சுத என்று அழைக்கப்படுகிறார். தன்னுடைய பக்தனுக்காக தேரோட்டியின் நிலையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலுமே அவருடைய உன்னத நிலைக்கு இழிவு ஏதும் ஏற்படவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷர். அதாவது பகவானுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானதும் மிக சுவையானதும் ஆகும். சேவகன் எப்போதுமே பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். பகவானோ பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்குகிறார். தான் மற்றவர்களுக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதைக் காட்டிலும் தன் தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் பகவான் பேரின்பம் காண்கிறார். இதை ஒரு கதை மூலம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.